கொடுமையான பசியில் குழந்தைகளோடு வரிசையில் உணவுக்காக காத்திருந்தவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு. இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா, வலி தாங்காமல் கதரும் பரிதாபமாய் மாண்டு போன உயிர்கள். கேட்கவில்லையா, எட்டு திக்கோடும் இருப்பவன் நீ எங்கு போய் தொலைந்தாய் இறைவா. காசாவில் நடந்த துயர நிகழ்வு குறித்த தகவல். ஹமாஸ் படையினருக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து போர் நடத்தி வருகிறது. அதில் காசாவில் பெரும்பாலான பகுதிகள் இஸ்ரேல் குண்டுவீச்சினால் கடுமையான சேதமடைந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கு பலியாகி இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் உலக அரங்கில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்னிறுத்தப்பட்டு வருகிறது. ஆனாலும் இஸ்ரேல் தொடர்ந்து காசா மீது தாக்குதல் தொடுத்து வருகிறது. இந்த நிலையில்தான் காசாவில் கடுமையான உணவு பஞ்சம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் அங்கு GHF அமைப்பினர், தன்னார்வ தொண்டு அமைப்பினர் உணவுக்காக ஏற்பாடு செய்து இருக்கும் நிலையில் அங்கு ஏராளமான பாதிக்கப்பட்டோர் வரிசையில் நின்று உணவுப் பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் மீண்டும் ஒரு தாக்குதல் நிகழ்வு நடந்ததாகவும் அதில் 32 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளன. 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஏராளமானோர் கான் யூனிஸ் நகரில் உள்ள நாசர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தரவுகள் கூறுகின்றன. இதுகுறித்து இஸ்ரேல் எச்சரிக்கை ஷாட்களை வீசிய போது, எதிரிகளை நோக்கி தாக்குதல் நடத்திய போது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்ததாக பதிவை வெளியிட்டிருக்கிறது. சந்தேக நபர்கள் மீதுதான் தாக்குதல் தொடுத்திருக்கிறோம் என இஸ்ரேல் கூறியிருக்கிறது. ஆனால் GHF அமைப்பு இதனை மறுத்திருக்கிறது. உணவு வாங்குவதற்காகத்தான் எளிய மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் காத்திருந்ததாகவும் அதில் கூறியிருக்கிறார்கள். இஸ்ரேல் ஹமாஸ் மோதலின் ஒரு பகுதியாக உணவு விநியோக மையங்களுக்கு அருகில் நடக்கும் தினசரி துப்பாக்கிச் சூடு சம்பவங்களால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக அரங்கில் அந்த தேசத்தின் மீது பரிதாப கண்கள் வீசப்பட்டு வருகிறது. போர் நிறுத்தம் என்பது வர வேண்டும் என்பதுதான் உலக அரங்கில் அதிகமாக பேசப்படும் ஒரு பொருள். செய்திகளை வழங்குவோர் GT ஹாலிடேஸ், ஜெயச்சந்திரன், MCR பியூர் காட்டன் கிளப். இணைந்திருங்கள் பிஹைண்ட் வுட் செய்தியோடு.